வெல்கம் டு சாந்தி சிம்பிள் குக்கிங். நம்ம இன்றைக்கி ரவா வச்சு ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை பேஸ்ட் அதையும் போட்டுக்குவோம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வச்சுட்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன், அதுக்கேற்ற தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்க்கறதுனால நம்ம இதை போட்டு நல்லாயிருக்கும். நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கட்டிக்கட்டியாக ஆகிடும். ரவை நல்லா நமக்கு வெந்து வரணும். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வெந்து வரட்டும். நமக்கு தண்ணியில் நல்லா இழுத்துடுச்சு. கொஞ்சம் நல்லா வேகட்டு ரவை. நல்லா நம்ம அப்படியே வைக்கலாம், மெலிசாக வச்சுக்கோங்க. ரவை நல்லா வெந்துடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். நல்லா வெந்து கிடந்துச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டோம். நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு இருக்குது. நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கங்க. நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் தடவுறது. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம உருண்டைகளாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உருண்டைகள் நல்லா வெந்துடுச்சு. ஆறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருண்டைகள் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கிறேன். சாட் மசாலா ஆப்ஷனல் தான். மசாலா போட்டிங்கன்னா நல்லா கடலை டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அது கொடுங்க. இதுதான் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவா பால்ஸை சேர்த்து பால்ஸ் நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கும். அந்த மசாலாலாம் நமக்குள்ளே இறங்கிட்டோம். மிளகாத்தூள் வாசமெல்லாம் நமக்கு நல்லா போகணும்.
ஆச்சு. நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ஈவினிங் நீங்கள் டின்னராக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.